தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி 5 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இல்லாத நிலைமையில் வசித்து வந்த ஏழை எளிய மக்கள் 650 பேருக்கு கணினி பட்டாவை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். எப்பொழுதும் தமிழக முதல்வர் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் வேண்டுகோள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவச வீட்டுமனை பட்டா ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படும் என திமுக சார்பில் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா இல்லாத பகுதிகளில் வசித்து வந்த ஏழை எளிய பொதுமக்களுக்கு அவர்கள் பயன்பெறும் வகையில் கணினி பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தூத்துக்குடி தாலுகா அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் 650 பேருக்கு இலவச கணினி பட்டாவை வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினர். இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத், ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலக்குழு தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இந்த பட்டா வழங்குவதற்காக பெரும் முயற்சி எடுத்த மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத் மற்றும் கோட்டாட்சியர் பிரபு மற்றும் தாசில்தார் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விடுபட்ட நபர்களுக்கு விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அதேபோன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பட்டாக்களுக்கு கணினி பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஏழை எளிய மக்களுக்கு தற்பொழுது உரிமை பட்டாக்களை வழங்கி அவர்களை திராவிட மாடல் அரசு மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளது. இதற்கெல்லாம் முழு காரணம் முன்னாள் முதல்வர் கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். அவருக்கு எப்பொழுதும் நீங்கள் உறுதுணையாக இருந்து அவரது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு இடத்துல குடியிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு பட்டா வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதுக்கு ஏற்ப இன்னைக்கு 650 பேருக்கு இன்னைக்கு கொடுக்குறோம். அதில் தூத்துக்குடி தொகுதியில் நமக்கு மாப்பிள்ளையூர் நிலை 250, மீதி நமக்கு 380 நமக்கு தூத்துக்குடி தொகுதியில் உள்ள பட்டாவாகும். இது பெரிய கலெக்டர் சார் சொன்னது போல் இதுக்கு கிட்டத்தட்ட இப்போ கலெக்டருக்கு எத்தனை நேரம் நான் ஃபோன் பண்ணியிருப்பேன்னா அது சொல்ல முடியாது. அவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணியிருப்போம். அவர் போல் அவ்வளோ கூட்டம் போட்டிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரையாக ஆய்வு பண்ணி, ஏன்னா நம்முடைய தூத்துக்குடி பகுதியில் நிலங்கள் வகைப்பாடு அது தலைமைக்கு அனுப்பி மேலேருந்து வருவாய்த்துறைக்கு போயிட்டு திருப்பி ஓகே பெரிய ப்ராசஸ் நடந்தது. எனக்கு பயமே இருந்தது, இவங்க பட்டா கொடுத்து முடிக்க முன்னே எப்போ முடிக்க போகிறாங்களோ அதுக்குள்ளே தேர்தல் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயமே இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க அந்த வேலைகள் அவ்வளோ நடைபெற்றது. உண்மையிலே நம்ம இதில் நம்ம ஆட்சித்தலைவர் நம்முடைய ஆட்சித்தலைவர் இளம்பகவத் ஐஏஎஸ் அவர்கள், நம்முடைய பிரபு வருவாய் கோட்டாட்சியர் பிரபு அவர்களும் இதில் முழு பங்கு முழு ஈடுபாடு ஏழை எளிய மக்கள் கொடுத்தே அவங்களும் செயல்பட்டாங்க. நாங்கள் உங்களை அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் சார்பில் நம்ம அவங்களை பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா சர்வேயர் மாறுறாங்க, வட்டாட்சியர் மாறுறாங்க, அதிகாரி மாற்றம், இவங்க 2 பேர் இருந்தே கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு பெரிய வேலை நடைபெற்றது. அதுபோல் அவரோடு இணைந்து அத்தனை பேருமே வருவாய்த்துறையை சார்ந்தவங்களாம் மிக ஈடுபாட்டோடு இதை கொடுத்தாங்க. நேற்றைய தினத்தில் நான் திருநெல்வேலியில் அந்த அரசு விழா கலந்துக்கவும் கூட அவங்களுக்கு 91 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா தூத்துக்குடி நம்ம இன்னுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நம்பர் கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது, இன்னும் ஆட்சித்தலைவர் அவர்கள் கோயில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி, அதுபோல் மாப்பிள்ளையூரில் ஒரு நிகழ்ச்சி தயாராகிருக்குது மேடம் சொன்னாங்க. நான் நிச்சயமாக அத்தனை பேருக்கும் நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் வருமானம் அதிகம் உள்ளவர்களுக்கு அவர்கள் குடியிருக்க இடத்துக்கு பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பணம் கட்டினா அவங்களும் அதை வாங்கிடலாம். ஒரு 60 பேர் அது வரைக்கும் பணம் கட்டியிருக்கேன்னு சொன்னாப்புல, இன்னும் ஒரு 250 பேர் பணம் கட்ட வேண்டி இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ கட்டும்போது அவர்களும் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நமக்கு வருமானத்துக்கு ஏற்ப வருமானம் அந்த குறிப்பிட்ட வருமானத்துக்கு கீழே உள்ளவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம எந்த கட்டணம் இல்லாமல் இந்த பட்டாவை அரசு வழங்குகிறது. வருமானத்துக்கு கொஞ்சம் அதிகம் உள்ளவர்களுக்கு அந்த உரிய கட்டணத்தை செலுத்தும் போது, அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது அவர்களுக்கும் அந்த பட்டா வழங்கப்படும். சீக்கிரம் நீங்கள் கட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் கடந்த பீரியடில் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டா பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்பு ஆட்சியாளர்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. கம்ப்யூட்டரில் ஏற்றாமல் விட்டாங்க, அவ்வளோதான். அப்படியே கிடந்தது. கணினியில் ஏற்றலை, இப்போ வரைக்கும் ஏற்றலை. இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு இன்ன வரைக்கும் பட்டா கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. ஆட்சித்தலைவர் நிச்சயமாக
அதற்கு என்ன வழிவகை இருக்கிறது என்பதை பார்த்து நம்முடைய பகுதியில் உள்ள கலைஞர் பீரியடில் கொடுத்த அந்த பட்டாக்களுக்கும் கணினி பட்டா வழங்கிட நீங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நான் ஆட்சித்தலைவரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் இங்கே நம்முடைய இன்னைக்கு தான் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது, நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நான் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு இடம், கடன் வாங்க முடியல, பிள்ளைக்கு கல்வி கடன்னா கூட ஒரு சொத்தை வச்சு வாங்க முடியல, இப்படி இருக்குன்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு உரிமைப்பட்டா நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு அல்லது இந்த நிலத்துக்கு இன்றைக்கி உரிமைப்பட்டா கிடச்சிருக்குது. இது நம்முடைய இந்த செய்தி தந்தவர் கலைஞருடைய வழியில் நல்லாட்சி புரிந்து வரும், திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போதும் நம்முடைய தளபதியாரோட கரத்தை நீங்கள் எல்லாம் பலப்படுத்திட வேண்டும் என்று மட்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பட்டாவை வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.